அடுத்து வாழ்த்தரங்கத்தில் பேச இருப்பவர் கச்சேரி சங்கீதம் மட்டுமே, கர்நாடக சங்கீதம் மட்டுமே ஒலித்துக் கொண்டிருந்த தமிழ் திரையில் கலகம் செய்து கானா பாடல்களை ஒலிக்க வைத்த இசை புரட்சியாளன். வீணையின் சத்தம் மட்டுமா சங்கீதம், எங்களின் பறை பாடலும் ஒரு பாடல் பாடுமே அதுவும் சங்கீதம் என்று சொன்ன மதிப்பிற்குரிய தேனிசை தென்றல் தேவானந்தன் அவர் வருகிறார். ஒரு பெரிய கரவொலியோடு அவரை வருகிற வரவேற்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும், இங்கே அமர்ந்திருக்கும் என் சகோதர சகோதரிகள், என் ரத்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஈவினிங் நான் வந்து பத்திரிகையில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பார்த்தேன். ஒரு சில எங்களின் விலாசம் என்ன அற்புதமான வார்த்தை பார்த்தேன். உண்மையிலே அவர் எங்களின் விலாசம்தான். ஒரு அருமை சகோதரர் வந்து அதை சொல்லியிருக்கார் இன்னைக்கு பார்த்த முரசு ஒரு பத்திரிகையில். அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளவு பெரிய பேரும் புகழும் இருந்து கூட ஏன் எப்படி இவர் தன்னடக்கமா இருக்காரு? வேற ஒருத்தராக இருந்தால் ஆடிட்டு இருப்பாங்க. அதான் பாடின ஆடாதடா ஆடாதடா மனிதா, நீ ஆடிப்புட்டா அடங்கிடுவ மனிதான். ஆனா நம்ம தலைவர் அந்த ஆட்டம் நான் இல்லை, அந்த திருமாவளவன்ற மாதிரியே இருக்கார், உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் வேற யார் மாதிரியே, இவர் வேற யார் மாதிரி. அப்படி ஒரு தன்னடக்கம். அதாவது எந்த நேரத்திலையும் யாரா இருந்தாலும் எந்த நேரத்திலையும் உதவிகளை செய்து, இப்படி ஒரு தலைவர் இருப்பதனால்தான் நம்ம எல்லாம் பயம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம், தெம்பா நடந்து போயிட்டு இருக்கோம். தெம்பு ஒரு இப்படி ஒரு தலைவர் இருக்கணும் சார், எல்லாருக்கும் இருக்கணும், நமக்கு இருக்கணும். அந்த இடத்துக்கு வேற யாரும் வரவே முடியாது. இன்னைக்கு சொல்ற மேடைக்கு வேற யாரும் அதுக்கு தகுதி இல்லை சார், வேற யாரும் இல்லை. அவர் ஒருத்தர் தான், அவர் ஒருத்தர் தான். எந்த நேரத்திலும் நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட உதவிகளையும் செய்து, அதாவது உதவின்னா சில பேர் வந்து வீடியோ இருந்தால் தான் உதவி செய்கிறாங்க, கேமரா இருந்தால் தான் உதவி செய்கிறாங்க. இவர் உதவி செய்கிறது யாருக்குமே தெரியல. ஏன்னா வீடியோ இல்லை, அங்கே ஃபோட்டோகிராஃபர் யாரும் இல்லை. அதனால் அப்படி ஒரு தலைவர், எழுச்சி தமிழர். எவ்வளோ பெருமையாக இருக்குது அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு, எவ்வளோ பெருமையாக இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இது வரைக்கும் அந்த நம்ம அருமை சகோதரர் வன்னியரசர் அவர்கள், நம்ம அருமை சகோதரர்கள் ஒரு 7-8 பேர் வந்திருந்தாங்க. வந்து இன்விடேஷனை கொடுத்து கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் வரோம், நானும் ஸ்ரீகாந்த் எல்லாம் வரோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து, இன்னைக்கு என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு விஷயம். நம் தலைவரை நேரடியாக பார்த்து வாழ்த்து சொல்றதுக்கு ஒரு பாக்கியம், பூர்வ ஜென்ம பலன். அந்த பலனை நாம் எல்லாருமே அடைஞ்சிட்டோம். நான் மட்டும் எல்லாரும் அடைஞ்சிட்டோம். முன்னாடி அந்த அம்மா பேசுனாங்க, ஐயோ என்ன குரல் அவங்களுக்கு, என்ன யாரு என்ன பவர்ஃபுல் வாய்ஸ் அவங்களுக்கு. நீங்கள் நல்ல பேச்சால் அழகாக இருக்கானோ, சும்மா எல்லாரீஸ்வரி அவர்கள் மாதிரி உங்கள் குரல் இருக்குது. எல்லாரீஸ்வரி குரல் உங்களுக்கு, அம்மா குரல் அப்படி பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு என்ன என்ன கவிதை, என்ன வார்த்தைகள்.
வாழ்த்துக்கள் மடல். ஏன்னா நம்ம தலைவருக்கு இப்படி ஒரு வாழ்த்து மடல் ஒருத்தர் படிக்கணும், அப்பதான் தெரியும் யாருன்னு. ரொம்ப சந்தோஷம். ஐயா எல்லாரும், ராஜ்கிரண் சார் எல்லாரும் எல்லாமே வந்திருக்காங்க. லக்ஷ்மிராம், நான் ஸ்ரீகாந்த் வந்து பர்த்டே பாட்டு பாடியாச்சு. வீரலோ நெத்திலி மீனு, கண்ணோ காரப்பொடி, முகமோ கெடுத்தி மீனு, மன்னமோ சென்னாக்குனி, அவன் வில்லாங்குடா கையில் சிக்காதுடா, அது ரக்கர சொல்லம்மாடுடா. அவன் வில்லாங்குடா கையில் சிக்காதுடா, அது ரக்கர சொல்லம்மாடுடா. ஏ தோணி ஏ அல்போசு, அவ பொன்னேனி ரொம்ப சில்பான்சு. அந்த கடலுக்கே அலைய சொல், கட்டு மரத்தை கேளு புது கவிதை சொல்லு. சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சொதும்பு கருவாடுடா, வாழ மீன் காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா. நன்றி 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 நன்றி. தலைவருக்கு என் வாழ்த்துக்கள். என் சார்பாகவும் குடும்பத்தினர் சார்பாகவும் என் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் அன்பு ரத்தங்களே எல்லோருக்கும் வணக்கம். நன்றி 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 நன்றி.